நல்லா பெருக்கி தொடச்சி நல்ல பச்சை கற்பூரம் ஏற்றி நல்ல தீப தூபாராதனை போட்டு அவகிட்ட பேசுங்க. உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குதோ அவகிட்ட சண்டை போடுங்க, அவகிட்ட பேசுங்க. அவ கொடுப்பா நமக்கு ஒரு தீர்வு. அந்த தீர்வு அவ கொடுப்பான்ற ஒரு பெரிய நம்பிக்கையை நீங்க கடைப்பிடிங்க. நான் எனக்கு சில சமயம் ஒரு டைம்ல என் லைஃப்ல என்ன பண்ண போறேனே தெரியாம நான் தடுமாறிக்கிட்டு இருந்த டைம். எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் என் கருமாரி தான். எங்கள் ஆத்தா கிட்ட போய் உட்காரேன், 2 பிள்ளைங்களை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்ன வழி காட்டுவேன்? என்னை இப்படி ஆயிடுச்சு. நான் பண்ணின தப்பு. நம்ம யாரையுமே குறை சொல்லக்கூடாது. ஆனால் எனக்கு வழி தடுமாறி இப்படி நிற்கிறேனே நான். நீ தானே எனக்கு இந்த வழியை காட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுகிறேன். அழுகலை, பட் ஒரு மாதிரி கண்ணீர்லாம். எனக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல. எனக்கு கொஸ்டினுக்கான ஆன்சரை நீ சொல்லு அப்படின்னு. இப்படி திரும்பி பார்த்தா ஒரு கை தொடுது. அதுதான் குட்டி பத்மினி அம்மா. குட்டி பத்மினி அம்மா சாமியா தான் எனக்கு வந்தாங்க. சாமியா நீ நடிக்க வரேன்னாங்க.